ஹாய்! இன்னைக்கு என்னோட பூஜை ரூமோட டீப் கிளீனிங் வீடியோ தான் உங்ககிட்ட நான் காட்ட போறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பூஜை ரூம் கிளீன் பண்ணி. ஆயில் ஸ்ட்ரெயின்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பூவெல்லாம் சேஞ்ச் பண்ணாம இருந்தது. அத கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிடலான்னு ஃபர்ஸ்ட்டு சாமி ரூம்ல இருக்க எல்லா திங்ஸையுமே எடுத்து செப்பரேட்டா டேபிள் போட்டு அது மேல அரேஞ்ச் பண்ணிட்டேன். சாமியோட திங்ஸ், எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா எடுத்து வச்சுட்டேன் இந்த மாரி ஃபுல்லா. அதுக்கப்புறம் கபோர்ட்ல இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் தட்டிடலான்னு அந்த டஸ்ட்டு தட்டியிருந்தேன். நம்ம செப்பரேட்டா கிளாத் வச்சுக்கலாம் சாமி ரூம்ல இருக்க டஸ்ட்டு தட்டுறதுக்கு. அந்த மாரி தட்டிட்டு ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டேன் கபோர்டை. நெக்ஸ்ட்டு சாமியோட விளக்கெல்லாம் வாஷ் பண்ணணுமா, அதெல்லாமே கிச்சனுக்கு கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணும்போது சிங்க்கில் எந்த விசில்ஸும் இல்லாமல் பார்த்துக்கணும். கம்ப்ளீட்டாக சிங்க்கு க்ளீனாக இருக்கும்போது தான் பூஜை பாத்திரத்தை வாஷ் பண்ணணும். நான் சிங்க்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணியிருந்தேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நான் நல்லா ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா பிசு பிசுன்னு ஒட்டும், இல்லைனா தண்ணியோடு இருக்கும்போது. இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோன்னா நல்லா புதுசு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் பொட்டெல்லாம் வச்சு. நெக்ஸ்ட்டு சாமி படத்தில் இருக்க பொட்டை நான் ட்ரை டிஷ்யூ வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டேன். நான் சந்தனம், மஞ்சள் அண்ட் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் போட்டு கலந்து வச்சு அகைன் நியூவாக எல்லாத்துக்குமே பொட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன் கபோர்டில். பூ வாங்கிட்டு வந்ததுனால எல்லாத்துக்குமே பூவும் வச்சு சாமிக்கு விளக்கேற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க்கை முடிச்சிட்டேன்.